தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரிடத்தில் நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ அருவிகளில் மகிமையும் மேன்மையும் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவ நீதி சிம்மாசனத்திற்கு அருகில் எங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கடவுளின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனனும் நிர்பாக்கியனும் ஆகிய அடியேனை கருணை கண்கொண்டு பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அதிதூதரான தூய மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பிசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: ஒரு மெய்ப்பனின் கடமைகளுக்கு பெரும் தியாகமும் நேரமும் தேவைப்படுகின்றன. தன் பச்சிலம் குழந்தையிடம் எப்போதும் கவனம் செலுத்தும் ஒரு தாயைப் போல ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை பராமரிப்பதில் தனது நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணிக்கிறான். விவிலிய காலங்களில் மேய்ப்பர்கள் பெரும்பாலும் நகரங்களின் புறநகர் பகுதிகளில் உள்ள குகைகளில் வசித்து வந்தனர். அங்கு ஏராளமான பசுமையான மேய்ச்சல் நிலங்களும் ஆடுகள் சுற்றித் திரிய இடமும் நீர் ஆதாரங்களும் இருந்தன. அந்த குகைகளில் இரவில் பாதுகாப்பான இடத்தையும் இயற்கை சீற்றங்களிலிருந்து தாங்கும் இடத்தையும் வழங்குகின்றன. பகல் நேரத்தில் மேய்ப்பன் கிட்டத்தட்ட ஒரு தந்தையைப் போல மந்தையை கண்காணித்தான். ஏனெனில் அவன் தன் கடமையை புறக்கணித்து கவனக்குறைவாக இருந்தால் ஒரு ஆடு வழிதவறி செல்லக்கூடும் அல்லது ஓநாய் கூட்டத்திற்கு இரையாகக்கூடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். இயேசு முதலில் தம்மை நல்ல மேய்ப்பர் என்று அடையாளப்படுத்தி கொண்டார். பின்னர் அதன் அர்த்தத்தை அவர் விளக்குகிறார். அவர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார். அதை கேட்டவர்கள் அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள தவறி இருக்கலாம். என்றாலும் புனித யோவான் தனது நற்செய்தியை எழுதி கொண்டிருக்கும் போது இயேசுவின் வார்த்தைகள் உருவகமானவை மட்டுமல்ல, நேரடியான அர்த்தமுடையவை என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டார். இயேசு தம் ஆடுகளின் பாவங்களுக்காக சிலுவையில் மரிப்பார் என்பதை உறுதியாக அவர் நம்பினார். இயேசு கூலிக்கு அமர்த்தப்பட்ட ஒரு வேலையாளையும் தன் ஆடுகளை காக்கும் உண்மையான மேய்ப்பனையும் வேறுபடுத்தி காட்டுவதன் மூலம் இந்த உருவகம் தொடர்கிறது. ஆபத்தை எதிர்கொள்ளும் போது கூலிக்கு அமர்த்தப்பட்ட வேலையால் தன் பாதுகாப்பிற்காக ஓடிவிடுகிறான். ஆனால் மேய்ப்பனானவனோ தன் ஆடுகளுக்காக மரணம் வரை நின்று போராடுகிறான். இது இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை தெளிவாக சித்தரிப்பது மட்டுமல்லாமல் இறைவனுடைய மக்கள் அனைவர் மீதும், அதாவது அவருடைய மந்தை மீதும் நமக்குள்ள கடமையையும் வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் உடலாகிய திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நாம் அவருடைய மேய்ப்பர் பணியில் பங்கு கொள்ள அழைக்கப்பட்டுள்ளோம். அவ்வாறு செய்வதற்கு நாம் அழைக்கப்படும் வழிகளை நமது அழைப்புகள் குறிப்பாக நமக்கு காட்டும். உதாரணமாக, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் உயிர்களை தங்கள் உயிரை விட மேலாக மதிக்கும் அளவிற்கு அவர்கள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்க வேண்டும். குருக்களும் துறவியர்களும் தங்கள் மந்தைகளை ஆன்மீக ரீதியாக வழிநடத்தி பாதுகாக்கும் மேய்ப்பர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் நம்மில் ஒவ்வொருவரிடத்திலும் அழைக்கப்பட்டுள்ள வழிகளில் ஆண்டவருக்கு மகிமை சேர்த்து அவருடைய மந்தையை மேய்த்து பேணி பாதுகாக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் ஆற்றலும் வலிமையும் கோட்டையுமான எங்கள் அன்பு இறைவா, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். மாட்சியை மகத்துவத்தை உமக்கே செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் தீய சக்திகள் மீது அதிகாரம் கொடுத்து வல்லமையோடு வாழ அழைத்தவரே, நல்ல ஆயனாக நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது அன்பு பாதுகாப்பிலே என்றும் நாங்கள் நிலைத்திருக்க அருள் தாரும். உமது பாதுகாப்பு வளையத்தினை விட்டு நாங்கள் விலகிச் செல்லாத வரத்தை தாரும்.
எப்போதும் உமது குரலுக்கு கவனத்துடன் செவிசாய்த்து அதற்கு எங்களை கீழ்ப்படிதலோடு ஒப்புக்கொடுக்க வரமருளும். இன்று உலகத்தின் சத்தங்களால் தங்களுடைய இதயத்தில் கேட்கின்ற சத்தத்தை இழந்து தவிக்கிற இளையோர், இளம்பெண்கள், முதியோர், இன்னும் பல நிலைகளிலே உலகத்தின் தீய சக்திகளுக்கு அடிமையாய் விற்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் உமது கரங்களிலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். நவீன ஊடகங்களுக்கு அடிமையாயிருக்கிற உமது அன்பு பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். அவருடைய வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்பும். உண்மையான சத்தியத்தை இவர்கள் அறிந்து ஆண்டவரிடத்தில் திரும்பி வந்து உமது குரல் கேட்டு அதன்படி செயலாற்றுகின்ற மக்களாக அவர்களை மாற்றும். விண்ணக கடவுளின் மன்னக மனிதர்களாகிய நாங்கள் என்றும் உமக்கு புகழ் சேர்க்கும் வகையிலே நம்பிக்கையோடு முன் சென்று உமது அருளால் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.